ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியோனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனை நேச்சுரலாகவே எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இந்த சிம்பிளான 3 ஸ்டெப்ஸை தான் நான் ஹாஸ்பிட்டலில் எந்த மதரெல்லாம் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ரிசல்ட் என்னென்னா, மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த மதர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈஸியான 3 ஸ்டெப்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி 1 டம்ளர் மில்க் இல்லைன்னா தண்ணி நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி பிரெஸ்ட் மில்க் குடித்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மில்க்கு இல்லைன்னா தண்ணி. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் நீங்கள் 1 டம்ளர் தண்ணியோ இல்லை பாலோ நீங்கள் குடிக்கலாம். 2வது விஷயம், உங்களுடைய பேக்கை மசாஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 வேளை மசாஜ் பண்ண சொல்லுங்கள். 5 மினிட்ஸ் போதும். காலையில் 5 மினிட்ஸ், சாயங்காலம் 5 மினிட்ஸ். உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லைனா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ நீங்கள் சொல்லி மசாஜ் பண்ண சொல்லுங்கள். 3வது ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ். அது என்னன்னா, நைட்டு ஃபீடிங் அதிகமாக கொடுங்க. இப்போ உங்களுக்கு நைட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் எப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தா நைட்டில் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டீங்க, பிரெஸ்ட் மில்க் கொடுக்கல அப்படின்னா அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகாது, அதனால ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ஸோ உங்கள் குழந்தைக்கு மேக்ஸிமம் நைட்டு ஃபீடிங் கொடுங்க. ஸோ நைட்டு ஃபீடிங் நீங்கள் கொடுக்கும்போது ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மில்க் செக்ரீஷனும் அதிகமாகும். நான் இந்த சொன்ன 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மதரெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இப்போ கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த மதருக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டாக இன்க்ரீஸ்மெண்ட் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும். இதில் மெயினாக யாருக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த வித்தின் 7 டேஸ்லேயே மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்லாவே வேலை செய்யும். மில்க் ப்ரொடக்ஷன் போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அன்னெசரியாக பவுடர் மில்க் கொடுக்குறத இந்த 3 டிப்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை பாய்.